வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்ணுக்கேற்ற மர வகைகள் குறித்து விவரிக்கின்றார் கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் காடுகள் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று பசுமை குடிலில் மலர் நாற்று நடவு மற்றும் நிலப்போர்வை அமைத்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் பி கிரிதரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் அரசு தனியார் கூட்டிணைவு முறையில் தீவன பயிர்கள் விதை உற்பத்தி குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அழகுதுரை அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையானது வேளாண் பெருமக்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அவற்றுள் ஒன்றான ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பு விரிவாக்கத்தை நோக்கமாக கொண்ட ஓர் திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று பசுமை குடிலில் மலர் நாற்று நடவு மற்றும் நிலப்போர்வை அமைத்து பயனடைந்தவர் நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் பி கிரிதரன் அவர்கள் தம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, ப்ரைஸிங் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போது ஹெச்ஏடிபி இங்கே க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷன் பண்ணலான்ட்டு ஒரு ப்ரொப்போசல் இருந்தது. அப்போ மிஸ்டர் முருகன் சொல்லிட்டு மிஸ்டர் ஏடிஹெச்ஆர் இருந்தார். அப்போ அவர் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணி இந்த கட் ஃப்ளவர்ஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னேஷன் ஒரு 20 இயர்ஸாக நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 2500 ஸ்கொயர் மீட்டர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கொயர் மீட்டர்ஸில் பண்ணிகிட்ருக்கிறேன். 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். பிளான்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நான் வாங்கினதெல்லாம் பெங்களூர் பேஸ்ட், இல்லைன்னா பூனே பேஸ்ட், குமார் ஃப்ளாரிஸ்ட்டு, இல்லைன்னா ஃப்ளாரன்ஸ் ஃப்ளோரா, பிஎன்பி அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். ஆஃப் லேட் நம்ம இப்போ ஹெச்ஏடிபி ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது இந்த வருஷம் தான் டிசம்பரில் வாங்கி போடலாம் ஐடியாவில் இருக்கிறோம். பிளான்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த 20 இயர்ஸ் பண்ண பிறகு அந்த இன் பிட்வீன் பண்ணும்போது ஏதோ க்ராப் டைவர்சிஃபை பண்ணலான்னு இருக்கும்போது இந்த ஸ்ட்ராபெரி ஐடியாஸ் வந்தது. ஸ்ட்ராபெரிஸ் ஐடியாஸ் வரும்போது கேஎஃப்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஸ்ட்ராபெரி கல்டிவேஷனுக்கு. அதுவும் நம்ம ஓப்பன் கல்டிவேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் கல்டிவேஷன் ஃபார் த பாஸ்ட் இப்போ 6 இயர்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓப்பன் கல்டிவேஷனில் இப்போ பிளான்ஸ் எல்லாம் பூனேலேருந்து தான் வருது. பூனேலேருந்து எல்லாம் ரா ரூட்டட் பிளான்ஸ் தான் வாங்கிட்டுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு சில டைமில் டிஷ்யூ கல்ச்சர் கிடைக்குது. ஆனால் மோஸ்ட்லி ரா ரூட்டட் பிளான்ஸ் தான் கிடைக்குது. ரா ரூட்டட் போட்டான்னா ஒரு 3 மந்த்ஸில் 100 டேஸில் ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். பிஞ்சிங் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு 100 டேஸில் ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்ட்ராபெரி ரேட்ஸ் டிஃபர் ஆகும். இப்போ பூனேல ஃப்ளார்ஸ் நம்ம ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி அந்த சம்மர் சீசனில் பூனேல ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஆனால் ரைட் நவ் டில் அக்டோபர் எண்டில் வந்து இப்போ டிமாண்ட் நல்லா இருக்கும். ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் 6 months ஆன் 6 months ஆஃப் பண்ணுற மாதிரி தான். 6 monthsல நல்ல ரேட். இப்போ அரௌண்ட் 300 rupees விற்கிது பர் கிலோ. அதே டைமில் என்னென்னா இந்த பூனே ஃப்ளாஸ் ஃப்ரூட்ஸ் வரும்போது ரொம்ப கம்மியாயிருது. இட் கம் அப் டு 60 to 70 rupeesக்கு வந்துடுது கிலோவுக்கு. ஸோ தட் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் கார்னேஷனும் அப்படியே தான். கார்னேஷன் வந்து இப்போது முகூர்த்தம் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த கிறிஸ்டின் ஃபெஸ்டிவல்ஸ், கிறிஸ்மஸ், நியூ இயர், வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. அப் டு 200 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த முடிஞ்சோடனே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டில் வேலண்டைன்ஸ் டே கிரேட் டிமாண்ட் இருக்கும் கார்னேஷன் ஃப்ளாஸ்க்கு. இது வந்து இட் இஸ் வெரி என்கரேஜிங். ஹெச்ஏடிபி வந்து எங்களுக்கு சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. 50% சப்சிடிஸ் எங்கள் இதுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ ஸ்ட்ராபெரிக்கு வந்து மல்ச்சிங் ஷீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பர் ஏக்கர் ஒரு 10,000 rupees வரைக்கும் கொடுக்குறாங்க மல்ச்சிங் ஷீட்ஸ். இந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து யூவி ஸ்டெபிளைஸ் ஷீட்ஸு. இதெல்லாம் பூனாயிலேருந்து வாங்குகிறோம். ஒரு 10,000 rupees மல்ச்சிங் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ரிக்வெஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரிக்கு இன்னும் கொஞ்சம் ஹெச்ஏடிபி இன்னும் கொஞ்சம் சப்சிடிஸ், பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்ம நினைக்கிறோம். வெரி ப்ராஃபிட்டபிள் பிளான்ட் இது. இதானாலும் சரி, கார்னேஷன் ஆனாலும் சரி. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கண்டினியூட்டி வேணும். 6 monthsல இருந்துட்டு ஸ்டாப் பண்ணானா டெஃபினட்டாக அதில் ஒன்றும் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஒரு கண்டினியூட்டி ஆஃப் 2 to 3 years பண்ணானா 100% டெஃபினட் தேர் இஸ் சக்ஸஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரியும் சரி, க்ரீன் ஹவுஸும் சரி. அண்ட் ஃபார் இந்த ஃப்ளவர் கல்டிவேஷனுக்கு கெட்டிங் மேக்ஸிமம் சப்போர்ட் கிடைக்குது ஹெச்ஏடிபியிலேருந்து. எல்லாமே இப்போ ரீப்ளான்டேஷனுக்கு எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நம்ம 2,000 ஐ மீன் ஒரு யூனிட்டுக்கு அரௌண்ட் 1 lakh rupees சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ புதுசாக போடுறதுக்கும் தெர் இஸ் 50% சப்சிடின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியலைங்க. நம்ம வாங்கும்போது 50% சப்சிடி இருந்தது ஃபார் ட்ரிப்பு, க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷன், ஐ மீன் பில்டிங் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல்ஸ். மேலும் விவரங்கள் பெற பி. கிரிதரன் அவர்களை 09842299093 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போதைய வானிலையில் ஆந்த்ராக்ஸ் நோய் பரவ வாய்ப்புள்ளதால் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் நோய் தடுப்பூசி போடவும். தற்போதைய வானிலை மஞ்சளில் இலைப்புள்ளி நோய்க்கு சாதகமாக இருப்பதனால் 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டசிம் 1 கிராம் அல்லது மேன்கோசெப் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். வறண்ட வானிலை நிலவுவதால் பூக்கும் பருவத்திலுள்ள 1 ஹெக்டேர் சம்பா நெல்லுக்கு 3வது மேலுரமாக தழைச்சத்து 38 கிலோவும் சாம்பல் சத்து 12.5 கிலோவும் இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். காவிரி டெல்டா மண்டல மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா தாளடி நெற்பயிரில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை தென்பட்டால் அதனை நிவர்த்தி செய்ய ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா, ஜிப்சம் 18 கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 4 கிலோ என்ற அளவில் கலந்து இரவு முழுவதும் வைத்து பின்னர் 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து வயலில் இடவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மிதமான மேகமூட்டம், லேசான மழை மற்றும் அதிகமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் பருத்தியில் தண்டுக்கூன் வண்டு மற்றும் வேரழுகல் நோயின் தாக்குதல் காணப்படுகிறது. தண்டுக்கூன் வண்டை கட்டுப்படுத்த பகுதி தெளிப்பாக 0.1% கார்பன் டசிம் அல்லது 0.05% பினோமின் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பாதிக்கப்பட்ட செடியின் அருகில் மண் நனையுமாறு ஊற்றவும். வேரழுகல் நோயினை கட்டுப்படுத்த கார்பரில் 50 WP 2.5 கிலோ அல்லது கார்போஃபியூரான் 3G 33.3 கிலோ என்ற அளவில் தெளிக்கவும். பாதிக்கப்பட்ட செடிகளின் இலைகள் சுருக்கங்களுடன் மேல் நோக்கி சுருண்டு காணப்படும். இலைக்காம்பு நீண்டிருக்கும் இப்பூச்சினை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரேட் 3 மில்லிலிட்டர் 10 லிட்டர் தண்ணீர் அல்லது டைமிதோயேட் 30% EC 1 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மிதமான மழையின் காரணமாக மண்ணில் உள்ள ஈரத்தை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு உரம் மற்றும் நுண்ணூட்டங்களை வைப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். மழை காலங்களில் கால்நடைகளில் கோமாரி நோய் தாக்குதல் ஏற்படும். மேலும் சப்பை நோய், தொண்டை அடைப்பான் நோய், குடற்புழுக்கள் மற்றும் உருண்டை புழுக்கள் தாக்குதல் காணப்படும். இதன் காரணமாக மாடுகள், கன்றுகளில் கழிச்சல், வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதனை தடுக்க மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் 3 மற்றும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும்.
மலை பிரதேச மண்டல மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை வராது என எதிர்பார்க்கப்படுகிறது. இளம் சிவப்பு நிற பாக்டீரியாவை பயிர்களின் மீது 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் மற்றும் வேர்வுட் பூசணத்தை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் பயிர் நடவின் போது இடுவதன் மூலம் வறட்சி காலத்தில் பயிர்களை பாதுகாக்க முடியும். வடமேற்கு மண்டல மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் ஏதும் இல்லாததால் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் மீண்டும் சற்றே உயர்ந்தும் இயல்பான காற்றின் வேகம் காணப்பட்டு கோழிகளுக்கு ஏற்ற சீதோஷ்ண நிலையே காணப்படும். தீவன எடுப்பு இயல்பாகவோ அல்லது சற்றே இயல்பை விட அதிகமாகவோ காணப்பட்டு முட்டையின் எடை இயல்பாகவே இருக்கும். வடகிழக்கு மண்டல மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். அடர் தீவன உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை மழையில் நனையாமல் பாதுகாத்தல் அப்லாடாக்சின் எனும் நச்சு உற்பத்தியை தடுக்கலாம். இளம் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை குளிர் தாக்கத்திலிருந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கொட்டகையின் தரைப்பகுதியில் தேவையான அளவு கூலத்தை பரப்பி மற்றும் மின்விளக்கு அமைத்து தேவையான வெப்பத்தை அளிக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து நீரை சேமிக்கவும். மிளகில் தரையில் படரும் ஓடு கொடிகளை தாங்கு மரங்களில் ஏற்றிவிடவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் அரசு தனியார் கூட்டிணைவு முறையில் தீவன பயிர்கள் விதை உற்பத்தி குறித்து விவரிக்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். அழகுதுரை அவர்கள். விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான நிறைய பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்போ கால்நடை வளர்ப்புனா தீவன பயிர்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அது தீவனப்பயிர் சாகுபடி சம்மந்தமான பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கோம். தீவனப்பயிர் சாகுபடி விவசாயிகள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாமல் இருந்தாங்க. ஸோ அப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் எங்களுடைய இந்த செயல் விளக்க பண்ணைகள், வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்கக்கூடிய செயல் விளக்க பண்ணைகளை தீவன பயிர்களை சாகுபடி பண்ணி விதை உற்பத்தி, குறிப்பாக விதை உற்பத்திக்காக சாகுபடி பண்ணோம். இங்கே விளைந்த விதைகளை விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இந்த தீவன சோளம் கோயப்பஸ் 29 ஒரு 200 கிலோ கிடைக்கும். வேலி மசால் 200-250 கிலோ கிடைக்கும். இந்த விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது போதுமானதாக இல்லை. எல்லா விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்குறது போதுமானதாக இல்லை. ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்குது. விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து தீவன பயிரில் விதை உற்பத்தி எப்படி செய்வதுன்ட்டு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு தரமான விதைகளை வழங்கி ஆலோசனைகள்லாம் கொடுத்து விதை உற்பத்தி பண்ணி அந்த விதைகளை எங்கள் நிலையத்துக்கே கொண்டு சுத்திகரிப்பு பண்ணி, அதாவது புற தூய்மை, முளைப்பு திறன் இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக எல்லாம் பார்த்துட்டு விவசாயிகளுக்கு சிப்பமிட்டு தேவையான அளவில் விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சோம். இந்த தீவன சோளம் விதைகள் அதிகமாக தண்ணீர் தேவையில்லை. அதாவது மற்ற தீவன பயிர்களுக்கு போல் அதிகமான நீர் தேவையும் கம்மி. விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், கேவிகே நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் ஒருங்கிணைப்பாளர் இதை வாங்குறது பல்வேறு அரசு துறைகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் கால்நடை பராமரிப்பு துறை அதிக அளவில் அவங்களுக்கு தேவை இருக்கிறதுனால அவங்க இந்த விதைகள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த அரசு தனியார் கூட்டு இணைவு முறையில் விதை உற்பத்தியை கடந்த 2010ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பித்தோம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா 56 விவசாயிகள் இதில் உறுப்பினராக இருந்து விதை உற்பத்தி பண்ணாங்க. அரை ஏக்கர்லேருந்து 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாளுக்கு நாள் தேவைகள் அதிகமாக தற்சமயம் பார்த்திங்கன்னா 126 விவசாயிகள் இதில் இந்த ஒப்பந்தத்தில் அவங்க பங்கேற்று விதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சேர்ந்த 16 மாவட்டங்களில் இந்த விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த 126 விவசாயிகளும் அவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தீவன சோளம் கோயப்பஸ் 29, வேலி மசால், அதுக்கு மட்டும் இல்லாமல் சூபாபுல், சவுண்டல் சூபாபுல் என்கின்ற அந்த மரத்தீவன பயிர்கள், அகத்தி போன்ற அனைத்து வகையான தீவன விதைகளையும் உற்பத்தி செய்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, விதை உற்பத்தி பண்ணுறதுனால குறைந்தது ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் தீவன சோளம் விதை உற்பத்தி பண்ணாருன்னா அவருக்கு சராசரியாக 200 கிலோ மகசூல் கிடைக்கும். 1 கிலோ 400 ரூபா அந்த இதில் இப்போ விற்பனை ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கு 200 கிலோ குறைந்தது எடுத்துக்கிட்டாலே அவருக்கு 80,000 இதாக இருக்குது மொத்த வருமானமாக. சாகுபடி செலவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30,000-40,000 போக ஒரு விவசாயிக்கு ஒரு சீசனில், அதாவது 4 மாதத்தில் 40,000-50,000 அவருக்கு நிகர லாபமாக கிடைக்கிது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ். அழகுதுரை அவர்களை 09786767970 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலை நிலவரம். கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், தேனியில் 1680 1740 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், தேனியில் 1700 1780 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் கோபால்பட்டியில் குறைந்தபட்சமாக 1380 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1400 ரூபாய்க்கும், போடிநாயக்கனூரில் 1680 1760 ரூபாய்க்கும், நெல் ATT 37 அம்மூரில் குறைந்தபட்சமாக 1475 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1787 ரூபாய்க்கும், வந்தவாசியில் 1050 1744 ரூபாய்க்கும், பருத்தி LRA உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் அரூரில் குறைந்தபட்ச விலையாக 950 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்ச விலையாக 950 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து முழுவதும் கும்பகோணத்தில் குறைந்தபட்ச விலையாக 6690 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8456 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் குறைந்தபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலை கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7900 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 8500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றிற்கு 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 350 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25.6 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 11.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 67.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 39.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.1 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 583.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 887.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை.
இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வளமான மண் மற்றும் நீர் வேளாண்மைக்கு இன்றியமையாதது. மண்ணுக்கு நீரும் நீருக்கு மரங்களும் ஆதாரமானவை. மண்ணில் பல வகைகள் இருப்பதை நாம் அறிந்ததே. மண்ணுக்கேற்ற மர வகைகள் குறித்தும் நம் வேளாண் பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் மண்ணுக்கேற்ற மர வகைகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் காடுகள் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். மண்ணில் வந்து நமக்கு நிறைய அதாவது தாது பொருட்கள் நிறைய இருக்குதுங்க. மண்ணில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட அதாவது பிரச்சனைகள் உரிய மண்ணும் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத மண்ணும் இருக்கும். நம்ம இந்த மண்ணுக்கு அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பௌதீக தன்மைகளும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனுடைய மித்த தன்மைகள் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது உரம் எவ்வளோ அதுக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உரமே போட மாட்டாங்க. ஆனால் அதுலேருந்து விளைச்சலை மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு பயிருக்கு உரம் தேவையோ அந்த அளவுக்கு இட்டால் போதும். சரி, ஒரு மண்ணில் அதாவது மண் இப்போ பல வகைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நிறத்துக்கு ஏற்றவாறு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் இப்போ வண்டல் மண் அப்படிங்கிறது ஒரு வகையான மண். இது நம்ம ஆங்கிலத்தில் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண் வகை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆற்றுப்படுகைகளில். அதாவது ஆற்றுப்படுகைகளில் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வளமான மண்ணாக இருக்கும் இந்த மண். இந்த மண்ணுக்கு நாம் என்னென்ன மர வகைகளை நடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேக்கு மரம் பயிரிடலாம். அடுத்து மூங்கில் பயிரிடலாம். அடுத்ததாக தைல மரம். இந்த மாதிரியான மரங்களை நாம் பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல லாபத்தை நாம் ஈட்டலாங்க. சரிங்க, அடுத்ததாக என்ன மர வகை, எந்த மண் வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கரிசல் மண். இதை நிறத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் சாயில் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஏன், இது கருமை நிற உடையது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாகவே நாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரும்பாலும் தலைச்சத்து, மணிச்சத்து ஆகிய சத்துக்களில் குறைபாடு உள்ளதாக இருக்கிறதுங்க. சரி, இந்த மண் வகையில் எந்த மாதிரியான மரங்களெல்லாம் நம்ம பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சவுண்டல், அப்புறம் தைல மரம், அப்புறம் புளி. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் செம்மண். இதை ரெட் சாயில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். சரி, இந்த மண்ணில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கங்களா? சாம்பல் சத்து. சாம்பல் சத்து இந்த மண் வகையில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண் தோற்றத்திலேயே இது பாறை நிலங்களிலிருந்து வருதுங்க. சரி, இந்த மண்ணில் அப்போ என்னென்ன பயிர் வகையில் பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த மண்ணிலையும் நீங்கள் புங்க மரத்தை பயிரிடலாம். அடுத்ததாக புளி மரம் பயிரிடலாம். அடுத்ததாக மான் காதுவேல் போன்ற பயிர்களை பயிரிடலாங்க. சரிங்க, அடுத்ததாக என்ன மண் வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம்பொறை மண். இந்த மண் வகைக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டரைட் சாயில். சரிங்களா, இந்த மண் அதாவது இதனுடைய தட்பவெட்பம் அப்படின்னு எந்த தட்பவெட்பத்தில் இந்த மாதிரியான மண் வகைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை நீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த செம்பொறை மண் அப்படிங்கிறது நார்மலாகவே இருக்கும். சரிங்க, இந்த மண் இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணில் என்ன அப்படின்னா நிறைய மழை பெய்யுதா, அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் அடிச்சுட்டு போயிருங்க. அப்படியே பார்த்தாலும் கீழே நமக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் மற்றும் இரும்பு ஆக்சைடு சத்துக்கள். இதை ஆங்கில
ஆங்கிலத்தில் வந்து செஸ்கியூ ஆக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சத்துக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. அப்படின்னா வந்துட்டு இந்த மண்ணில் வந்துட்டு என்ன வந்துட்டு வகை பயிர்களை நம்ம வந்துட்டு பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சிசு மரம் போன்ற மரங்களை வந்துட்டு இந்த வகை மண்ணில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயிரிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வனப்பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகள், இந்த பகுதிகளில் வந்துட்டு என்ன வகையான மண் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையில் வந்துட்டு அங்கக சத்துக்கள் வந்துட்டு நிறைய இருக்குங்க இந்த வகையான மண் வகையில். சரிங்களா? அப்போ இந்த வகை மண்ணிலையும் வந்துட்டு சிசு மரம் நம்ம வந்துட்டு பயிரிடலாங்க. பிரச்சனைக்குரிய மண்ணுங்க. இந்த பிரச்சனைக்குரிய மண் அப்படின்னு சொன்னால் என்னங்க? அதாவது உவர் நிலம், உவர் மண், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா களர் மண், இப்படியெல்லாம், அப்புறம் பாறைகள் மிகுதியாக இருக்கக்கூடிய மண், சிறு சிறு பாத்திகளாக இந்த உவர் நிலங்களை பிரித்து கொண்டு இதை நல்ல சுத்தமான நீரினை வைத்து இதனை வடித்து விட வேண்டும். அவ்வாறாக வடித்து விட்ட போது என்னாகும்? எல்லா கரையக்கூடிய உப்புகளும் கரைஞ்சு ஓடி போயிடும். அப்போ நம்ம மண் வந்துட்டு இப்போ சுத்தமான மண். சரிங்களா? அப்போ இந்த மண்ணில் வந்துட்டு இதுக்கு ஏற்ற பயிர் வகைகளை வந்துட்டு நம்ம வந்து பயிரிடலாங்க. அல்கலி சாயில் அப்படின்னு சொன்னால் கலர் மண், அதாவது ஜிப்சம் போட்டு இந்த மண்ணை வந்துட்டு நாம் வந்து சரி பண்ணிக்கலாம். சரியா? எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்சம் போட்டால் இது வந்து கால்சியம் சல்ஃபேட் உப்புகள். இந்த கால்சியம் சல்ஃபேட் உப்புகள் வந்துட்டு சோடியம் உப்புகளை வந்துட்டு எடுத்துரும். சரிங்களா? அப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம இப்போ உவர் மண்ணுக்கு எப்படி நம்ம வந்து பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து பயன்படுத்தி சரி பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இப்போ வந்து நம்ம அது சாதாரண மண்ணாகிடுது. சரிங்களா? அடுத்ததாக பாறை மண் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பாறைகளை நீக்கி விட்டு அதை வந்து பயிர் பண்ணோம்னா பண்ணலாங்க. சரிங்களா? இவ்வாறாக நம்ம நிறைய வகையான மண்ணை வந்து நம்ம வந்து பார்த்தோம். சரியா? இது எல்லாத்தையும் வந்துட்டு என்னென்ன நான் வகைகள் சொன்னனோ அதெல்லாத்தையும் பயன்படுத்தி நல்ல லாபம் பெறுவீர்களாக. மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சிவகுமார் அவர்களை 09484432438 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 12/12/2016 திங்கட்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இறால் வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் கீழக்காடு கிராம வேளாண்மையாளர் MK சேதுராமன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் S சத்யா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழிகளுக்கான தீவனம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் C கதிர்வேலன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.